அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேசக்கூடாது. ஏதாவது இருக்கா? லா இருக்கா? அதனால நகைச்சுவைன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை நம்ம என்னைக்குமே பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு கடந்த 2 நாளா சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு வரவர் தான் இந்த மகாவிஷ்ணு. ஏன் வைரல் ஆனாருன்னு பாக்குறப்போ பல பள்ளிகளுக்கு போய் அங்க இருக்கிற பள்ளி மாணவ மாணவிகள் கிட்ட நீங்க தான் இறைவன், உங்களுக்கு ஆன்மீகம் சொல்லித்தரேன்னு சொல்லி பயங்கரமா அளவைக்கிறாரு. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். அதை தட்டி கேட்க வர ஆசிரியர்களையும் மிரட்டுறதோட தாண்டி அவங்க மேல மத சாயலும் பூசுறாரு. இந்த நிலையில தான் இவருக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. குறிப்பா இவரு ஸ்டாண்டப் காமெடியனா பிரபல சேனல்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதே சேனல்ல காமெடி ஆங்கராவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னை ஒரு குருஜின்னு சொல்லிட்டு பல யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இப்போ மக்கள் இவரை ஃபாஸ்ட்ராக் நித்யானந்தா, யங் நித்யானந்தான்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஸ்டாண்டப் காமெடியன் டு ஞான வழி காட்டும் குருஜி மகாவிஷ்ணு உருவானது எப்படி, அமைச்சர்களோட நெருக்கம் காட்டுவது ஏன் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சென்னையில அரசு பள்ளிகள்ல மகாவிஷ்ணு அப்படின்ற இளைஞர் ஆன்மீக போதனை வகுப்புகளை நடத்தி வருவது சர்ச்சையா வெடிச்சிருக்கு. அரசு பள்ளிகள்ல ஆன்மீக போதனை நடத்தும் இந்த மகாவிஷ்ணு தமிழக அமைச்சர்கள் பல பேரை சந்திச்ச புகைப்படங்கள் வெளியாகி இப்ப அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. அண்மையில கிருஷ்ணகிரி பகுதியில இருக்க பள்ளிகள்ல போலி NCC பயிற்சியாளர் ஒருவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் தனியார் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வர இந்த இளைஞர் சென்னையில இருக்க அரசு பள்ளிகள்ல ஆன்மீக வகுப்புகள் நடத்தி வருவதும் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ஞானம் போதிக்கிற வகுப்பு அப்படின்ற பேர்ல பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அறிவியல் பூர்வமற்ற சிந்தனைகளை மாணவ மாணவிகள் மனதில் விதைச்சு அவர்களோட கவனத்தை திசை திருப்பும் செயல்ல ஈடுபடுவதை தமிழக அரசு பள்ளிகளிலேயே அனுமதிக்கலாமா அப்படின்னு நெட்டிசன்களும் பொதுமக்களும் கொந்தளிச்சுட்டு வராங்க. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். திருப்பூர் மாவட்டத்துல பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்ற பேர்ல தொண்டு நிறுவனம் நடத்தி வரவர் தான் இந்த மகாவிஷ்ணு. சிறு வயதுல முன்னணி தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான அசத்த போவது யாரு நிகழ்ச்சியில ஸ்டாண்டப் காமெடியனா மதுரை மகா அப்படின்ற பேர்ல கலக்கி இருப்பாரு. ஒரு பஸ்ல நடந்த கொடுமை கொண்டு கொலை அத்துட்டாங்க. கத்துக்கணும். ஒரு பொண்ணு பாவம் 7ஆம் நம்பர் பஸ் ஸ்டாப்ல. அவரோட பேச்சாற்றல் பல பேரை கவர்ந்த நிலையில இப்போ வளர்ந்து தன்னோட பாதையை மாற்றியிருக்காரு இந்த மகாவிஷ்ணு. கடந்த 2021ஆம் ஆண்டு திருப்பூர்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அறக்கட்டளையை தொடங்கி அதன் மூலமா ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டுவதா கூறி கட்டண வகுப்புகளை நடத்தி வந்திருக்காரு. அவரவர் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு தீர்வு தராராம் இந்த கலியுக மகாவிஷ்ணு. பரம்பொருள் மகாவிஷ்ணு ஏழை எளிய மாணவர்களோட கல்விக்கு உதவுதல், விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி அளித்தல், பள்ளி கட்டிடங்களை சீரமைத்தல், மரக்கன்றுகளை நடுதல், ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்தல் ஆகியவற்றை அறக்கட்டளை மூலமா செயல்படுத்தி வரதாகவும் சொல்றாங்க. இந்தியா முழுவதும் பல இடங்களுக்கு சென்று ஆன்மீக வகுப்பு எடுத்து வரும் இந்த மகாவிஷ்ணு இலங்கை, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் சென்று ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வகுப்புகளை எடுத்துட்டு வராரு. மேலும் குருவோட கருணை அப்படின்ற பேர்ல ருத்ராட்சம், கருங்காலி, நினைச்சதை நிறைவேற்றும் விநாயகர் சிலை உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு வராரு. இப்போ அரசு பள்ளிகள்ல ஆன்மீக தேடல் சொற்பொழிவுகளை ஆற்ற தொடங்கி இருப்பதால பிரச்சனை இப்போ பூதாகரமாகி இருக்கு. குருஜி மகாவிஷ்ணு என அழைக்கப்படும் இவரு தமிழக அமைச்சர்கள் பல பேரை சந்திச்சு பேசியிருக்காரு. இது தொடர்பான புகைப்படங்களும் சோசியல் மீடியால வைரலாகி கிடக்கு. பள்ளி குழந்தைகளோட உள்ளத்துல அறக்கருத்துக்களை விதைக்கும் நோக்கத்துல தமிழக பாடநூல்கள்ல வள்ளலார் இயற்றிய திருவருட்பாவை சேர்க்க வேண்டும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நேரில் சந்திச்சு இவர் வேண்டுகோளும் விடுத்திருக்காரு. அதே போல இதே கோரிக்கையோட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐலியோனி ஆகியோரையும் நேரில் சந்திச்சு மனு கொடுத்து தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஆயத்த பணிகளை விரைவாக முடிக்கணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காரு. அமைச்சர்களை சந்திச்சப்போ அவர்களோட புகைப்படம் எடுத்துக்கொண்ட இந்த மகாவிஷ்ணு ஞான பாதைக்கு வழிகாட்டுறேன் அப்படின்ற பேர்ல அரசு பள்ளிகள்ல தன்னுடைய போதனை வகுப்புகளை நடத்த தொடங்கியிருக்காரு. இந்த நிலையில பொதுமக்களும் நெட்டிசன்களும் அவரை கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.